ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான சமையல் வீடியோ பதிவில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காயை தான் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி கத்திரிக்காயை நான் எடுத்திருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காயெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். இந்த காம்பின் நுனி பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். காம்போடையே தான் நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கத்திரிக்காயெல்லாம் இந்த மாதிரி நாளாக வகுந்து போட்டுக்குங்க. நான் பறிஞ்சிருக்கிற மாதிரி இதே மாதிரியே நாளாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. காம்போடையே கொஞ்சம் கொஞ்சம் காம்பு இருக்கணும். காம்போடையே நுனி பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு காம்போடையே போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பலர் சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி நல்லா காயிட்டும். தண்ணியாக இருக்குது, விலகி கழுவுனது காஞ்சது. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாராளமாக. கத்திரிக்காய் நல்லா வணங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் நம்ம போட்டுக்கலாம். ஒன்றுனா தண்ணி இருக்கும், தெரிக்குது. இந்த கத்திரிக்காயை எண்ணெயிலேயே நம்ம இப்போ நல்லா வணக்கிக்கலாம். கலர் நல்லா மாறி வரணும். கத்திரிக்காயோட கலரு மாறி வர அளவுக்கு நம்ம வணக்கி வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படி வணக்கிட்டு விடுவோம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பரட்டி விடுவோம். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. நம்ம எண்ணெயிலேயே போட்டு நல்லா வணக்கிக்கிட்டு இருக்கோம். வணங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வணங்கட்டும். பாருங்கள், நல்லா வணங்கட்டும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். அந்த ப்ளூ கலர்லாம் டிம்மாக வந்து பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். நம்ம கத்திரிக்காயை வணக்கிறதுக்குள்ளே இங்கே வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். கத்திரிக்காய் ஓரளவு வணங்கிடுச்சு. நல்லா பாதி வேக்கடை வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்படியே இந்த தட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இதில் இருக்கிற எண்ணெயில் நம்ம வெங்காயத்தை கொட்டிக்கலாம். எண்ணெய் நிறையா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுட்டு இதில் வெங்காயத்தை நல்லா கொட்டிக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் நம்ம கிண்டி விடுவோம். வெங்காயம் பாருங்கள் ஓரளவு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை கொட்டிக்கலாம். இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக நல்லா வணங்கி வரும். நல்லா வணங்கட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். தக்காளி வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சமாக, சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் நுணுக்கி வச்சுருந்தீங்கன்னா மிளகுத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் நுணுக்காமலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் அப்படியே நல்லா கிண்டிக்கலாம். இப்போது மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கலந்தது இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே கொதி வரட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம், அதிகமாக போடக்கூடாது. போட்டு இதையும் நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இது இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. கொதித்து நல்லா சுண்டுற ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கலையை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் பொட்டுக்கல்லை போட்டு அரைக்கிறேன். உங்கள்கிட்ட கடலை இருந்தாலும் கடலை போட்டு அரைச்சிக்கலாம். எள்ளு இருந்தாலும் எள்ளு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். எள்ளும் பொட்டுக்கலையும் அரைச்சிக்கலாம். கடலையும் எள்ளையும் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டுக்கலை மட்டும் போட்டு நான் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கலை எப்படி தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த பவுடரை இதில் நம்ம துவைக்கலாம். தூவி நல்லா கிண்டிக்கலாம். கட்டிகள் வராமல் நம்ம கிண்டிக்கணும்.
நமக்கு கிரேவி அப்போ தான் நல்லா தடதடப்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே பாருங்கள், இப்போ பொட்டுக்கடலை போட்டதுமே எந்த அளவுக்கு கெட்டியாக வந்துருக்குதுங்க. கட்டிகள் இல்லாமல் நம்ம கிண்டிக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வணங்கும் போது கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுருந்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்சம் சுண்டி வரட்டும். சுண்டி வந்ததையும் நம்ம கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்டு பரட்டணும் பார்த்திங்களா, அந்த கத்திரிக்காயை எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஓகே, கொதி வரட்டும். இப்போது வணக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயெல்லாம் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சில பேர் வந்து புளி ஊற்றுவாங்க, நான் வந்து புளி ஊற்றாமல் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த கத்திரிக்காயில் இந்த மசாலாலாம் சொதற மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். பாருங்கள், அவ்வளோதான். சுவையான ஈஸியான முறையில் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் சீக்கிரமாகவே செஞ்சுட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நைட் டின்னர் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். சப்பாத்திக்கு நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், அடுப்பில் தோசைக்கல்லை வச்சாச்சு. நம்ம இப்போ சப்பாத்தியை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா கல் காஞ்சிருச்சு. நம்மளுடைய கல் பெரிய கல், அதனால் 2 சப்பாத்தியும் போட்டுக்கலாம், 4 சப்பாத்தியும் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன். இந்த கல்லில் நான் 2 சப்பாத்தி போட்டிருக்கேன். அடுத்த சப்பாத்திக்கு சைடிஸ் என்னென்னு பார்த்துக்கலாமா? சப்பாத்திக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா தடன்னு நம்ம வந்து கிரேவி செஞ்சுருக்கோம். நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தி, அடுத்தது பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய் எண்ணெய் கிரேவி தான். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.